ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த 8வது மாதத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் மூலியமாகவும் சாரோன் டிவி மூலியமாகவும் உங்கள் மத்தியிலே நிற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதுவரை கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி எங்களை ஏந்தி எங்களை சுமந்து எங்களை தப்புவித்து இதுவரை தாங்கி வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த டிவி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய நன்மைகளினாலே, புதிய கிருபைகளினாலே கர்த்தர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் மூலியமாகவும் சாரோன் டிவி மூலியமாகவும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 8வது மாதம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய அற்புதத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து விட்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே, ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ ஒளியே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. நயம் காட்டி உன்னை இனிதாய் பரப்பி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீர் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன்
மரண பரியன் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. எந்த தேவன் என்றென்றும் உள்ளன், சதா காலம் நமது தேவன். மரண மறைந்து நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, நித்திய புயங்களுள் ஆதாரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர். ஆமென். அவர் அநாதி தேவன், அவர் என்றென்றும் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் மரண வரைக்கும் நம்மளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன், ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்த தேவன், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்த தேவன் இன்று நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மளை ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, அவர் மரண வரைக்கும் நம்மளை நடத்துகிற தேவன். அந்த தேவனை ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியான என்னையும் பிள்ளையா மாற்றி சொல்லுவார். ஆவியான என்னையும் பிள்ளையா மாற்றி செது. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அழைத்தவர் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களை என்ன நோக்கத்துக்காக வேறு பிரித்தாலும், உங்களை என்ன நோக்கத்துக்காக பிரித்தெடுத்தாலும், உங்களை என்ன நோக்கத்துக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, எத்தனை அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, எத்தனை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை பாடுகள் வந்தது, எத்தனை நிந்தைகள் வந்தது, ஒரு நாள் நம்மளை கைவிடவே இல்லை. அந்த தேவன் எத்தனை நல்லவராக இருந்தார். அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறார். அந்த தேவனை இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரை என்று சொல்லி ஒரு சில அடிகளை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீனைக்கு சொல்லுங்க. வாழ்க்கையை கட்ட செய்த இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீனைக்கிறேன். கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் சொல்லுமா. இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே எத்தனை நல்லவர். இயேசுவே, இயேசுவே நன்றி நன்றி நாதா. அளவெல்லாம் அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவெல்லாம் அன்பிற்காக இருக்கிறவர் முன்பிலோ உங்களை தள்ளினவர் மத்தியில் பந்தயத்தப்படுத்தி அன்பாக கணபண்ணி வாழ்க்கையில இருக்கிறவர் முன்பிலோ உங்களை தள்ளினவர் மத்தியில்
பந்தேயாயத்தப்படுத்தி அன்பாக கணபந்தி இருக்கிற கற்றை ஆராதிப்போமா? இயேசுவே இயேசுவே நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை உயர்வுகள், எத்தனை மேன்மைகள், எத்தனை மேலான நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். உங்களை தள்ளினவர்கள் மத்தியிலே, உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் மத்தியிலே, உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் மத்தியிலே, உங்களை வெறுத்தவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஓ ஹல்லேலூயா, அவர்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், அவர்களுக்கு மத்தியிலே உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார், இருப்பார். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷ கிருபைகளினாலே, விசேஷ நன்மைகளினாலே, விசேஷ ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்திலே நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 7 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த 8வது மாதத்துக்குள் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மாதத்திலே என்ன நடக்கும், இந்த மாதத்தை எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி பல சூழ்நிலைகளிலே, பல நெருக்கத்திலே, பல பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களோடு பேச இருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அநேக கேள்விக்குறிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே சவாலாக இருந்திருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறியோடு கூட இருந்திருக்க கூடும். ஆனால் கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எதை அனுமதித்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகத்தான் அனுமதிக்கிறார். தீமைக்கு ஒன்றையுமே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பதே கிடையாது. எதை செய்தாலும் அதை நன்மைக்கே செய்கிறார். எதை கொடுத்தாலும்
அதை நன்மைக்கே கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை பேச போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஒரு புதிய வார்த்தையோடு கர்த்தர் உங்களோடு இந்த நாளிலே பேசுவாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அதை நாங்கள் அபியாசப்படுத்த, பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி செபிப்போமா? நல்ல தகப்பனே, உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த 8வது மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே விசேஷ வண்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தின் மாதமாக, அதிசயத்தின் மாதமாக, விடுதலையின் மாதமாக, மீட்பின் மாதமாக கர்த்தர் மாற்றும்படியாக அடியான் செபிக்கிறையா. வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுங்க. அடியானை மறைத்து கர்த்தர் பேசுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான பிரேயர் இவாஞ்சலிஸ்டின் தலைவர் சகோதரர் செல்வின் அவர்களுக்கும், இதை காணொளி மூலமாக இதை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறதான அருமையான சாரோன் டிவி அவர்களுக்காக என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளிலே பேச இருக்கிறார். இந்த நாளிலே எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே பார்த்த பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அநேக ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறீர்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள், மேன்மைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை உங்களாலே முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிறது. சம்பளங்கள் வருகிறது, ஆனால் அந்த சம்பளம் எப்படி போகிறது என்று தெரியவில்லை. ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது, ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்திலே நிலைத்து நிற்பது இல்லை. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் பல தடைகள், பல விதத்திலே அந்த ஆசீர்வாதங்கள் சின்னவண்ணமாக போகப்படுகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, இந்த மாதத்திலே நீங்கள் பலனை அனுபவிக்கிற மாதமாக கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பலனை அனுபவிக்கிற மாதம். இந்த மாதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்த வார்த்தை, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், 1, நிறைவான பலனை இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். 2வது, நீதியின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். 3வது, வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே அவர் விதைப்பதற்காக கடந்து சென்றாராம். அவர் மிகவும் நேர்த்தியாக அந்த விதைகளை விதைத்து விட்டு கடந்து வந்து விட்டாராம். அநேக நாட்களுக்கு பின்பாக அந்த பலனை அனுபவிக்கும்படியாக இவர் காத்திருந்தார். அந்த பலனை அனுபவிக்கிற காலங்கள் கடந்து வந்தது. அந்த பலனை அனுபவிக்கும்படியாக கடந்து போய் அவர் விதைத்த இடத்தை அவர் பார்க்கும் பொழுது, அந்த இடத்திலே அவர் விதைத்த விதை, அநேக விதைகள் கற்பாறைகள் மேலே அவர் விதைத்திருந்தார். கொஞ்ச விதைகள் முள்ளுகளுக்குள்ளாக அவர் விதைத்திருந்தார். கொஞ்ச விதைகள் பாதைகளிலே நடமாடுகிற இடத்திலே அந்த விதைகளை அவர் விதைத்திருந்தார். ஆகையினாலே இவர் வந்து பார்த்த பொழுது இவர் விரும்பின அந்த பலன் அந்த இடத்திலே காணப்படவில்லையாம்.
கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை, இதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் விதைத்து அதை அறுப்பதற்காக காத்திருக்கும் பொழுது சில நேரங்களிலே கற்பாறைகளிலே விழப்பட்ட விதையை போன்ற உங்க ஆசீர்வாதங்கள் கடந்து போயிருக்கலாம். சில விதைகள் நடைபாதைகளிலே விதைக்கப்பட்ட விதையை போல உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கடந்து போயிருக்கலாம். சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளாக விதைத்த விதையை போல அங்கு ஆசீர்வாதங்கள் கடந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையாகி உங்களுக்குள்ள கையின் பிரயாசங்களை, உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் தருவார். இந்த நாளுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க ஆசைப்படுகிறேன். ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் இந்த மாதத்திலே தர விரும்புகிறார். நீங்கள் எந்த விதத்திலே உங்க வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறதோ, எடுக்கிற முயற்சிகளிலே குறைவு, எடுக்கிற பிரயாசங்களிலே குறைவு, எந்த முயற்சியை எடுத்தாலும் அது பாதியிலே நின்று போய் விடுகிறது. ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன், ஆனால் அந்த காரியம் பாதியோட நின்று போய் விடுகிறது. ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று துவக்கினேன், அது பாதியோட நிற்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், படிப்புக்கான காரியங்களை முயற்சி செய்து பிள்ளைகளை படிக்க வைத்த பொழுது பண தேவை பற்றாக்குறையினாலே பாதியோடு நிற்கிறது. ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தர விரும்புகிறார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நிறைவான பலன் என்று சொன்னால் என்ன? ஒரு முழுமையான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், ஒரு பூரணமான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், ஒரு நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதுதான் நிறைவான பலனை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு நிறைவற்ற ஒரு பெண்மணியாக அங்கு காணப்படுகிறார். மோவாப்பு தேசத்திலே தன்னுடைய வாழ்க்கையில எந்த நிம்மதியும் அற்றவளாக, சமாதானமற்றவளாக, ஆறுதலற்றவளாக, ஒரு தனிமையின் வாழ்க்கையிலே காணப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. திருமணமானது, ஆனால் கணவன் மரித்து விட்டார். திருமணமானது, ஆனால் பிள்ளைகள் இல்லை. திருமணமானது, ஆனால் எந்த உறவும் அவளுக்கு இல்லை. அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நிறைவற்ற ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று சொல்லி அவள் அந்த மோவாப்பு தேசத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறியோடு அந்த தேசத்திலே இருந்தாள் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பாருங்கள், நெகேமி சொல்லுகிறார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுதோ குறைவுள்ளவளாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உன் வாழ்க்கையிலே ஏன் இந்த குறைவு, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த போராட்டம், என்னுடைய வாழ்க்கையிலே ஏன், என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி பல நெருக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போகலாம். உங்க பலனை உங்களாலே அனுபவிக்க முடியவில்லை. நான் சம்பாதிக்கிறேன், வருமானம் வருகிறது, ஆனால் அதிலே ஒரு எனக்கு திருப்தி இல்லை, அதிலே ஒரு நன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை, அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நான் பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு நீங்கள் அந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிறைவான பலனை இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
நிறைவான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய வருமானம், உங்களுடைய கையின் பிரயாசம் விருதாவாகவே போகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாருங்கள், அவள் சில தீர்மானங்களை எடுக்கிற ஒரு பெண்மணியாக காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே அவள் தீர்மானம் எடுக்கிறாள். அந்த நிறைவான பலனை பெற்றுக் கொள்வதற்கு இந்த ரூத் சில தீர்மானங்களை எடுக்கிறாள். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அவள் முதலாவது எடுக்கிற ஒரு தீர்மானம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மோவாபை விட்டு வெளியே வருவதற்கு அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். அது மாத்திரமல்ல, தான் அதிகமாய் நேசித்த இனஜன பந்துக்களை விட்டு, சொந்தங்களை விட்டு, தான் நேசித்த உறவுகளை விட்டு வெளியே வருவதற்கு அவள் தீர்மானம் எடுக்கிறாள். தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு, தன்னுடைய விக்கிரக தோப்புகளை விட்டு, தன்னுடைய பிறந்து வளர்ந்த அந்த வாழ்க்கை முறையை விட்டு அவள் வெளியே வருவதற்கு தீர்மானம் எடுக்கிறாள். உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, சோசியல் மீடியாக்களை விட்டு, இந்த உலகத்தின் இச்சையான காரியங்களை விட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெளியே வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். ஒரு நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே கட்டளையிடுவார். தேவ பிள்ளைகளே, அவள் பாருங்கள், அந்த வசனம் இவ்விதமாகத்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் பலனை அடைவதற்கு அவள் வந்ததான இடம் எங்கே என்று சொன்னால், அவள் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக வருகிறாள். தேவனுடைய பட்டணத்துக்குள்ளாக வருகிறாள். தேவனுடைய பேழைக்குள்ளாக அவள் வந்தாள் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். ஆம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த ரூத் பெண்மணி பாருங்கள், அவள் எடுத்த தீர்மானத்திலே உறுதியா இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அவள் அந்த தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக வருகிறாள். தேவனுடைய பேழைக்குள்ளாக அவள் வருகிறாள். தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருகிறாள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ரூத் என்கிறதான பெண்மணி கடந்து வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அவள் அந்த பலனை அனுபவிக்கிற ஒரு பெண்மணியாக மாறினாள். அவள் அந்த பலனை சுதந்திரித்துக் கொள்கிறவளாக மாறினாள். அது மாத்திரல்ல, அவளே அந்த அந்த பலனுக்கு சுதந்திரவாளியாகவே மாறிவிட்டாள். ஒரு எஜமானாட்டியாகவே அந்த இடத்திலே மாறிவிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கான அந்த நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அந்த ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற 15வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பகுதி, உன் சகோதரி தன் ஜனத்தான் இடத்திற்கு தன் தேவர்கள் இடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய சனம் என்னுடைய சனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் எடுக்கிற வைராக்கியத்தின் தீர்மானத்தை பாருங்கள். ஆம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக வாழ தீர்மானிங்கள். நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியமான தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அந்த அடைக்கலத்துக்குள்ளாக வந்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஏனென்று சொன்னால் சரித்திரம் நமக்கு அப்படி காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த நிறைவான பலனை இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களை நிறைவாய் நடத்துகிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. உங்களை பூரணமாய் நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு.
முழுமையாய் உங்களை நடத்த, அந்த பலனை உங்களுக்கு தர, அதை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே உங்க குடும்பத்திலே ஒரு நிறைவான பலன் உண்டாகும். உங்க முயற்சியிலே ஒரு நிறைவான பலனை நீங்கள் காண்பீர்கள். உங்க கையின் பிரயாசத்திலே அது ஆசீர்வதிக்கப்படுவதையும், அதிலே ஒரு நிறைவு இருப்பதையும், அதை நீங்கள் மீதி எடுப்பதையும் நீங்கள் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே காண்பீர்கள். உங்க தொழிலிலே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்க தொழிலிலே நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பூரணமான நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு அவர் நிச்சயமாகவே கட்டளையிடுவார். நீங்கள் விதைத்த பலனை நிச்சயமாகவே அறுப்பீர்கள். நீங்கள் நீர்ப்பாய்ச்சின இடத்துல இருந்து நன்மை கடந்து வரும், ஆசீர்வாதம் கடந்து வரும், மேன்மை கடந்து வரும், உயர்வுகள் கடந்து வரும். ஆம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாருங்கள், எந்த பலனற்றவளாக இருந்தால், எல்லாமே வாழ்க்கை முழுவதும் குறைவுள்ளதாக இருந்த அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றினார். நான் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒரு மோவாப்பு பெண்மணிக்கே கர்த்தர் இவ்விதமான கிருபைகளை கர்த்தர் தருவார் என்று சொன்னான். தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொண்டு வாழ்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் விடுவாரா? அந்த நிறைவான பலனை நிச்சயமாகவே நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக வரும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய தயவு உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாகவே அவருடைய கிருபை உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாகவே கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாகவே அவருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக நீங்கள் நீதியின் பலனை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீதியின் பலனை கர்த்தர் இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் நீங்கள் நீதியின் பலனை அனுபவிப்பீர்கள். நீதியின் பலனை இந்த மாதத்திலே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீதியின் பலன் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக விதத்திலே நீங்கள் வேலைகளை நீதியாய் நடந்திருப்பீர்கள். உங்க குடும்பத்திலே நீங்கள் நீதியாய் நடந்திருப்பீர்கள். அல்லது நீங்கள் உங்களுடைய சொந்த பந்த பந்தங்கள் மத்தியிலே நீங்கள் உண்மையாய் இருந்திருப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு உதவிகளை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நான் இவர்களுக்கு உதவி செய்வது நிமித்தம் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? நான் நீதியாய் வாழ்ந்தது நிமித்தம் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? நான் வேலைகளை உண்மையாய் இருந்தது நிமித்தம் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? என் குடும்பத்தை நான் ஓடி ஓடி பராமரித்தது நிமித்தம், என் குடும்பத்திற்காக நான் உழைத்தது நிமித்தம், என் குடும்பத்திற்காக இவ்வளவு பிரயாசத்தை நான் கொடுத்தது நிமித்தம் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? எனக்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கலாம். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நான் செய்த நீதிக்கெல்லாம், நான் செய்த நன்மைகளுக்கெல்லாம் எனக்கு வெட்கம்தான் மிஞ்சினது, எனக்கு அவமானம் தான் மிஞ்சினது, எனக்கு நிந்தை தான் கடந்து வந்தது, எனக்கு ஏளனம் தான் என்னை குறித்து பேசினார்கள். நான் நீதியாய் நடந்தது நிமித்தம் எனக்கு கிடைத்த பலன் என்ன என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதிருங்கள். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். நீங்க நீதியாய் வாழ்வதிலே தொடர்ந்து நீதியாய் வாழுங்கள். தொடர்ந்து நீங்கள் அநேகருக்கு உதவிகளை செய்யுங்கள். அது நீதியின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு சகோதரனை கடந்த முறை சந்தித்த பொழுது சொன்னார், என்னுடைய குடும்பத்திற்காக நான் பல விதத்திலே கடினமாய் உழைக்கிறேன். நான் என்னுடைய வருமானத்தை முழுவதுமாக என்னுடைய குடும்பத்திற்கு தான் அனுப்பி கொடுக்கிறேன். நான் சாப்பாட்டுக்கு கூட அதிலிருந்து நான் எடுப்பது கிடையாது. சின்ன சின்ன மற்ற வருமானங்கள் வருவது நிமித்தம் நான் அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய சம்பளம் முழுவதும் என்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பி விடுகிறேன். என் நிமித்தம் அநேகர் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். என் நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் என் இருதயத்தை உடைக்கிறது. அவர்களிடத்திலிருந்து வருகிற ஏளனமான பேச்சுக்கள் என் இருதயத்தை நொறுக்குகிறது என்று தன்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய மனைவி ஏளனமாய் பேசுவதும், தன்னுடைய மனைவி பரிகாசமாய் இவரை குறித்து பேசுவதும், நீ எல்லாம் ஒரு கணவனா என்று சொல்லி திட்டினார் என்று சொல்லி அந்த சகோதரன் ரொம்ப உருக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நொறுக்கப்பட்ட நிலைமையிலே அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார். என் மகனிடத்திற்கு நான் போன் செய்து பேச வேண்டும் என்று சொன்னால் அவன் என்னிடத்தில் பேசுவதே கிடையாது. என் குடும்பத்திற்காக நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். என் குடும்பத்திற்காக அநேக ஓவர் டைம்கள் செய்து என்னுடைய பணத்தை நான் அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு கிடைத்த பலன் வெட்கம், எனக்கு கிடைத்த பலன் அவமானம், எனக்கு கிடைத்த பலன் எனக்கு லச்சை. இப்படித்தான் அவர் சொல்லி கண்ணீரோடு சொன்னார், நான் மரித்து விட வேண்டும், நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன், என்னால் வாழ முடியவில்லை பிரதர், என்னாலே இதற்கு மேல என்னால கடந்து போக முடியவில்லை என்று சொல்லி கண்ணீர் மல்க அவர் அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார். தெய்வ பிள்ளைகளே, நீதி செய்து இளைத்து போயிருக்கிறீர்களா? உண்மையாய் வாழ்ந்து நீங்கள் தளர்ந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் சோர்ந்து போய் விடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தன் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே, நீங்கள் தலைகுனிந்து போய் நின்ற இடத்திலே, நீங்கள் அவமானப்பட்டு நின்ற இடத்திலே, நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்திலே, உங்களை வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீதியின் பலன் வரும். நிச்சயமாகவே அந்த பலன் வரும். உங்க வெட்கத்துக்கு நிச்சயமாகவே பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமனார் இடத்திலே 20 வருடங்கள் அவர் வேலை செய்கிறார். ஒரு வருடங்கள் அல்ல, 2 வருடங்கள் அல்ல, 20 வருடங்கள் அவர் தன்னுடைய வேலைகளை அவர் உண்மையாய் செய்கிறார். மாமனார் இடத்திலே அவர் நீதியாய் செய்கிறார் வேலையை. அவர் தேவனுக்கு பயபக்தியோடு அந்த வேலையை செய்கிறார். ஆனால் அவருக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அந்த மாமனார் இவருடைய சம்பளத்தை 10 முறைகள் மாற்றுகிறார். இவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் வேற விதத்திலே திருப்பி விடுகிறார். இவருக்கு நன்மை வருகிறது என்று சொன்னால் அதற்கு எதையாவது ஒரு காரணத்தை காட்டி இவருடைய சம்பளத்தை அவர் வைத்துக் கொள்வார். பாருங்கள், ஒரு ஆடு மரித்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆட்டுக்கு விலைக்கரையும் யாக்கோபு தான் செலுத்த வேண்டும். அல்லது ஒரு ஆட்டை ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ பிடித்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னால் இந்த யாக்கோபு தான் அதற்குரிய உத்தரவாதம் உடையவனாய் இருந்தான். இப்படி உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார் யாக்கோபு. அதை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், 20 வருஷ காலம் ஒரு மனுஷன் தன்னுடைய மாமனார் இடத்திலே வேலை பார்த்தார். ஆனால் கிடைத்த பலன் எல்லாம் அங்கு ஜீரோவாகத்தான் இருந்தது. ஆனால் இதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 38வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் உம்மிடத்தில் இருந்து உம்முடைய செம்பரி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய
மந்தைகளின் கடாக்களை நான் தின்னதில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்கு நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே நான் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காக, 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தே நான் சேவித்தேன். 10 முறை என்னுடைய சம்பளத்தை மாற்றினீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் கவனித்தார். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் கர்த்தர் கவனித்தார். கர்த்தர் யாக்கோபை சும்மா விடவே இல்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, குடும்பத்தினாலே, உறவுகளினாலே, உங்க சொந்த பந்தங்களினாலே நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களா, உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். பாருங்கள், அவன் உண்மையாய் செய்தது நிமித்தம், அவன் நீதியாய் தன்னுடைய மாமனார் இடத்திலே அவன் வேலை செய்த நிமித்தம் கர்த்தர் பாருங்கள் 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று யாக்கோபு சொல்லுவதை பார்க்க முடியும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே ஒரு நீதியின் பலனை இந்த மாசம் கர்த்தர் தர உண்மையுள்ளவராயிருக்க பாருங்கள். ரூத்துடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை கொடுத்த தேவன், யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நீதியின் பலனை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரோடு விதைத்திருக்கலாம், நீங்கள் கண்ணீரோடு பல காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். காலங்கள் வருகிறது, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கம்பீரமாய் அறுக்கிற காலம் சமீபித்து வந்து விட்டது. அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள், அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மூன்றாவதாக வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த மாதம் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை அனுபவிப்பீர்கள். ஜனவரி மாசம் எடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே பைபிளுக்குள்ள இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார், என்னை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார், என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்கள் இப்படி நீங்கள் பெற்று இருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் பலனை இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அனுபவிக்கிறான். பாருங்கள், ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது, சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு பஞ்சம், ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிற காலத்திலே ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த பஞ்சம் உள்ள அந்த நாட்களிலே விதை விதைப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் விளைய செய்கிற கர்த்தர் 100 மடங்கு பலனை அங்கு கொடுப்பதை பார்க்க முடியும். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை கைவிடுவது இல்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள், வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 100 மடங்கு பலனை இந்த ஈசாக்கு அனுபவித்ததை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே. பஞ்சத்தின் காலங்கள் நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை வாக்குத்தத்தம் எல்லாம் அப்படியே இருக்கிறது,
மாற்றங்கள் இல்லை என்று சொல்லலாம். நீங்க கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை 100 மடங்கு பலுக பண்ணுவார், 100 மடங்கு உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த 8வது மாதத்திலே நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு எப்படி அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். அங்கு 100 மடங்கு பலன் கிடைத்து விட்டது. ஆனால் உடனே அதை அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அமலேக்கியர்கள் வந்து ஈசாக்கை துரத்தினார்கள். இங்கு நீ இருக்க கூடாது, தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார், ஆகையினாலே நீ பலத்து கொண்டு போகிறாய், நீ விருத்தி அடைந்து கொண்டு போகிறாய், நீ உயர்ந்து கொண்டு போகிறாய் என்று சொல்லி அமலேக்கியர் ஈசாக்கை துரத்தினார்கள். ஈசாக்கை அந்த இடத்தை விட்டு, கேராக்கை விட்டு நீ வெளியே போம் என்று சொல்லி அங்கே துரத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் சத்துருக்களுக்கு முன்பாக தான் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் சத்துருக்களுக்கு முன்பாக தான் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்க தலையை அபிஷேகம் பண்ணினார், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக தான் அபிஷேகம் பண்ணுவார். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி உனக்கு நன்மையும் கிருபையும் உன்னை தொடர பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர செய்ய போகிறார். அவருடைய கிருபை உங்களை தொடரும், அவருடைய ஆசீர்வாதம் உங்களை தொடரும். நீங்கள் 100 மடங்கு பலனை அனுபவிப்பீர்கள், வாக்குத்தத்தத்தின் பலனை அனுபவிப்பீர்கள். பாருங்கள், அங்கு ஈசாக்கை அமலேக்கியர்கள் துரத்தினார்கள். அவர் வெட்டின துறவை எல்லாம் அவர்கள் மூடி போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சித்தனா என்று பெயரிடுகிறார். அங்கு ஒவ்வொரு பெயராக இட்டுக்கொண்டு வருகிறார். ஆனால் அங்கு ஆதியாகமம் 26:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு ஒரு ரெகபோத் உண்டாக போகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, பூரணமான பலன் என்கிற ஒரு ரெகபோத் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். நிறைவான பலன் என்கிறதான ரெகபோத் உங்க வாழ்க்கையிலே உண்டாகும். நீதியின் பலன் உங்க வாழ்க்கையில உண்டாகும். வாக்குத்தத்தத்தின் பலன் உங்க வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே இத்தனை பலன்களையும் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிறைவான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நீதியின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், வாக்குத்தத்தத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கலங்காதீர்கள், திகையாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். ஒரு நிமிட கண்களை மூடி நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷவனமாய் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டு கூனி குறுகி ஏழுனுடைய வாழ்க்கையிலே இப்படி என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. எந்த இடத்திலெல்லாம் உடைய வாழ்க்கையிலே வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, மூடப்பட்டு இருக்கிறதோ, முடியாது என்கிற சூழ்நிலையுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே இந்த வேளையிலே அந்த வாசல்கள் திறக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனத்தோடு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையிலே புதிய நன்மை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். பெரிய
காரியங்களை செய்யுங்கப்பா. விசேஷமாக பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் இன்னும் நாளுக்கு நாள் விருத்தி அடையவும் பலப்படவும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறதான அருமையான சாரோன் டிவி அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.